நாம் வழிபடுகிற தெய்வங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்தால் அது நிறைவேற்றுகிறது. பழனிக்கு மொட்டை அடிக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டால் பழனி முருகன் நமக்கு வீடு கட்டுவதற்கு வரம் தருவார் என்று நாம் நம்புகிறோம். நமக்கு செல்வத்தை கொடுப்பார் என்று நம்புகிறோம். திருப்பதி போய் வந்தால் திருப்பம் பெருமாளை வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றுவார் என்று நாம் நம்புகிறோம். இங்கிருந்து ஜெருசலேமுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டு. இங்கிருந்து காசிக்கு போகக்கூடிய இந்துக்கள் உண்டு. எல்லோரும் ஒரு வேண்டுதலை வைப்பார்கள். வேண்டுதலை வைத்தால் கருப்பசாமியோ சுடலமாடனோ இசக்கியம்மனோ பேச்சியம்மனோ மாரியம்மனோ எல்லா தெய்வங்களும் வெக்காளி அம்மனோ குழுமாயம்மனோ வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேற்றும். அதனால் அது தெய்வம், அது இறைவன், அது கடவுள் என்று நம்பப்படுகிறது. வேண்டுதல் வைக்காமலே நிறைவேற்றக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இருந்தார் என்றால் அது எம் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். வேண்டுதல் வைக்கல தமிழர்கள். பிரபாகரா, நீ இந்த இடத்திற்காக போராடு, சிங்களவனை எதிர்த்து சண்டையிடு என்று எந்த தமிழனும் தலைவர் பிரபாகரனுடைய வீட்டு வாசல்ல போய் வேண்டுதல் வைக்கல. சிங்களவனுக்கு அவன் மொழியில் பதில் சொன்னால் மட்டும்தான் புரியும். வழியை கொடுத்தவனுக்கு வழியை திருப்பிக் கொடு என்று துப்பாக்கி எடுத்து தமிழனுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய தலைவன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன். அதனால்தான் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்லிட்டு போயிருக்காரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று. இன்றைக்கு தலைவர் இல்லாத களம் 16 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 16 ஆண்டுகள்ல 2009க்கு பிறகு 2009லேயே தலைவர் பிரபாகரனை தீவிரவாதி பயங்கரவாதியாக முத்திர குத்திட்டாங்க. ஒருவேளை இந்த புகைப்படம் மட்டும் இதுக்கு அடுத்து முன்னாடி வந்த புகைப்படம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய சந்திப்பு இல்லாமல் இருந்திருந்தா, அந்த தலைவனை இந்த நிலத்திலிருந்து சிவகங்கை மண் பெற்றெடுத்த அண்ணன் சீமான் போகாமல் இருந்திருந்தார் பிரபாகரன் இந்த நிலத்திலே பயங்கரவாதி தீவிரவாதி என்று நம்மளையே பேச வச்சிருப்பான். இங்க பாலம் கட்டி கொடுத்தவன் தலைவன், பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தவன் தலைவன், ஓட்ட பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தவன் தலைவன், அவன்லாம் தலைவன்.